உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். எந்த நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே கூடி உண்டு. எந்த நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே கூடி உண்டு. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என் தேவன் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே
உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். எந்த நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு. எந்த நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என் தேவன் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். கரங்களை உயர்த்தி என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். Yes, Master. Yes, Lord. என் தேவன் நல்லவர். என் தேவன் மிகவும் பெரியவர், எல்லாவற்றுக்கும் மிகவும் பெரியவர். ஓ, என் தேவன் மிகவும் பெரியவர். தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். நாம் தேவனை விசுவாசிக்க பொழுது நாம் நினைக்கிற காரியங்களுக்கு மேலாய், வேண்டுகிற காரியங்களுக்கு மேலாய் நம் கர்த்தர் செய்ய நல்லவராயிருக்கிறார். அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி இருக்கிறோம். எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது ஆண்டவரே, எங்களுடைய செவிகள் உம்மை நோக்கி இருக்கிறது. நீர் எங்களோடு பேசுவீரா என்று நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நீங்க பேசுவீரானால் எங்கள் வாழ்க்கையில விடுதலை ஆண்டவரே, நீர் பேசுவீரானால் எங்கள் வாழ்க்கையில் சுகம் சமாதானம் ஆண்டவரே. நீர் உன்னதத்திலே உயர்ந்த தேவன் ஆண்டவரே. எஸ் லார்ட், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எஸ் ஜீசஸ், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். காலையும் மாலையும் எல்லா வேளையிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் போற்றுதலுக்கும் புகழுக்கும் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் அவர் ஒருவரே உன்னதர். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை கனப்படுத்துகிறோம். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலை
அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விழுப்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விழுப்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என் தேற்று கீதமாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்து சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பொந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. மாலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, 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 தேவனை உயர்த்தி சொல்லுவோம். Yes Lord, அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம்
அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய ஆத்துமா கர்த்தரை நோக்கி அவரையே உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி, ஓ அவர் கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், சர்வ வல்லமையுள்ளவர், அவரே ராஜாதி ராஜா, அவரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான. நம்முடைய ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்குமானால் நாம் நினைக்கிற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்ற அவர் நல்லவராயிருக்கிறார். ஒருபோது கைவிடாத தேவன், இம்மட்டும் நடத்தின தேவன். எபினேசரே, எபினேசரே, நாங்கள் மறந்தாலும் நீர் எங்களை மறக்காத தேவன். ஆண்டவரே, எங்களை உள்ளங்கைகளை வரைந்து வைத்து அழகு பார்க்கிற தேவனாய் இருக்கிறபடியா, நீ சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்ல தேவன். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மறக்காதவர். ஓ நாங்கள் உம்மை மறந்து போனாலும் எல்லாவற்றிலும் நாங்கள் விட்டு விட்டு எங்கள் வாழ்க்கையில நடக்கவில்லை, இது வரவில்லை, இது செய்யவில்லை என்று நாங்கள் நினைத்து மனுஷனை நோக்கி எங்கள் கண்கள் நோக்கி இருக்குமானால் அது வீணாய் போகும். ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி இருக்கும் பொழுது, ஓ நீர் என்ன சொல்ல வருகிற என்ற விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுகிற பிள்ளைகளால் எங்களை மாற்றுங்க ராஜா. நீ நல்ல தேவன். ஆண்டவரே, நீர் போற்றுதலுக்குரிய தேவன். ஆண்டவரே, எஸ் லார்ட். எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேன் உன் பாதத்திலே, மண்டிடுவேன்
ஆராதனை என் துணையாளரே ஆராதனை நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நீர் மூலமாகாமல் காத்தீரையா நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நீர் மூலமாகாமல் காத்தீரையா கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை நீ தேற்றினீரே கனிவாக என்னை நீ தேற்றினீரே மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேன் பாதத்திலே மண்டியிடுவேன் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேனையா மறந்தீரோ என்று நான் அழுதேனையா மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேன் பாதத்திலே மண்டியிடுவேன் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா அவர் பார்க்கிற தேவன் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா என்னை தேடி என் பின்னே வந்தீரையா மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேன் பாதத்திலே மண்டியிடுவேன் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே எபினேசரே எஸ் லார்ட் ஆராதனை என் துணையாளரே ஆராதனை நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால்
அடித்தாலுமே கனிவாக என்னை தேற்றினீரே, கனிவாக என்னை தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேன் உன் பாதத்திலே, மண்டிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ மறப்பேனோ என்று உம்மை போல, உம்மை போல தகப்பனை போல, உம்மை போல தாயை போல இந்த உலகத்துல யாரும் இல்லை ஆண்டவரே. எஸ் லார்ட், உம்மை மறப்பேனோ மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேன் உன் பாதத்திலே, மண்டிடுவேன் உன் பாதத்திலே, மண்டிடுவேன் உன் பாதத்திலே. மறப்பேனோ எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நிலவரத்திலும் கைவிடப்பட்ட போல காணப்பட்டாலும், ஒதுக்கப்பட்டது போல காணப்பட்டாலும், எல்லாராலும் தள்ளப்பட்டது போல காணப்பட்டாலும், என் சூழ்நிலையே ஒன்றுமில்லை என்று மாறி போனாலும், என் தேவன் இருக்கிறவராயிருந்து இருள் எங்களை சூழ்ந்து சுற்றி சுற்றி எங்களை வளைத்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை மறக்காத தேவன். அந்த இருளின் மத்தியிலே நீர் எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிற தேவன். எஸ் லார்ட், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். கர்த்தரை மாத்திரம் உயர்த்துவோமானால், நம்முடைய கண்கள் கர்த்தரை மாத்திரம் நோக்கி இருக்குமானால், நாம் யாரையும் நோக்கி பார்க்க வேண்டாம். உலகத்தின் காரியங்கள், உற்றார் உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், உன் நண்பர்கள் யாரையும் நீ நோக்கி பார்க்காதே. எங்கள் ராஜாதி ராஜா சர்வ வல்லமையுள்ளவரை உம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருக்குமானால், அந்த எபினேசர் உன்னை மறக்காதவர். அந்த எபினேசர் எல்லா சூழ்நிலையிலும் உன் கரங்களை பிடித்து நடத்துகிற ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லமையுள்ளவர், உன்னை மறக்காத தேவன். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன். எல்லாரும் சொல்லுங்க, மண்டியிடுவேன். எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே விட்டு விட்டு சொல்லுகிறோம் ஆண்டவரே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே, எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே. உங்களுக்கு துணையாய் இருக்கிறவர், உங்களுக்கு அரணும் பலனும், உங்கள் பாதுகாவலரும், உங்கள் கோட்டையும், ஓ நீ நம்பின கண்மலையுமாய் இருக்கிறவர். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டுமா எஸ்கேஎம் திருச்செவிடைய லைவ் ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம்.
ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம், இந்த காலை ஆராதனை ஜெபிக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான கருவிகளை, பொருட்களை ஆண்டவரே கர்த்தர் மறைத்துக் கொள்ளும். என்னை மறைத்து நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமேன். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, அவரை நம்பலாம், அவர் வார்த்தையும் நம்பலாம். அவரை நம்பலாம், அவர் வார்த்தையும் நம்பலாம் என்ற தலைப்பில் யோவான் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தை இந்த காலையிலே நாம் பார்க்க போகிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து இந்த சம்பவத்தை யோவான் நமக்கு எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஜான் 4, யோவான் 4:43. 43ஆம் வசனம். 2 நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு அவர் போனார். இப்போது ஆண்டவர் இந்த சமாரியாவிலே தன்னுடைய ஊழியத்தெல்லாம் முடித்துவிட்டு பிறகு 2 நாட்கள் அங்கு தங்கிவிட்டு அவர் கலிலேயாவுக்கு அவர் புறப்பட்டு போகிற காரியங்களை பார்க்குறோம். அவருடைய 3 ஆண்டு காலங்கள் ஊழியங்களை பார்க்கும்போது அநேக இடங்களில் சுற்றி தெரிந்ததை நாம் பார்க்குறோம். குறிப்பாக இந்த கலிலேயா, சமாரியா இப்படியான இடங்களுக்கு இயேசு அடிக்கடியாக நம்முடைய ஊழியத்தின் பயணமாய் போவதை நாம் வாசிக்கிறோம். இப்படி சொல்லும்போது யோவான் எழுதுகிறார், ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை, இயேசு தாமே சொல்லியிருந்தார். இயேசு என்ன சொல்றார்? இயேசுக்கு நம்முடைய சொந்த ஊரில் அவருக்கு கௌரவம் இல்லை, அவரை யாரும் கனப்படுத்தலை, சொந்த ஜனங்களே அவரை மதிக்கவில்லை என்று இன்னொரு பைபிள் சொல்ற. சொந்த ஊரில் அவரை யாரும் மதிக்கலை. இப்படி என்ன செய்கிறாங்க? அவரை மதிப்பில்லாமல், ஜனங்கள் அவரை கனப்படுத்தாமல் நடந்த காரியங்களை நாம் பார்க்குறோம். அநேக நேரத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய சொந்தங்களே நம்மை கனப்படுத்தாமல், மதிக்காமல் நடக்கிற சம்பவங்களை நாம் பார்க்கலாம். சிலர் மதிப்பில்லாமல் திறந்தாழ்ந்து பேசுவது, மனசாட்சி இல்லாமல் பேசுவது, பின்னால் பேசுகிற காரியமெல்லாம் ஒவ்வொருடைய அநேகர் வாழ்க்கையிலே நாம் கடந்து வருகிற ஒரு நிகழ்வாக நாம் பார்க்குறோம். அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இயேசுவுக்கே தம்முடைய சொந்த ஊரிலே அவரை கனப்படுத்தவில்லை, அவரை கௌரவப்படுத்தவில்லை. அவருக்கே அந்த நிலைமை சொல்லுவானால் நமக்கெல்லாம் என்ன நிலைமை என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அதனால் இதை குறித்து நாம் கவலைப்படாமல், இயேசு இது எப்படி தம்முடைய பணியை செய்தாரோ அதே போல் அவருடைய வார்த்தையை நம்பி நாம் நம்முடைய பணியை செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 45. அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவர் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். எல்லா விதமான என்ன செய்தாங்க? இந்த கலிலேய ஜனங்கள் அங்கே எருசலேமுக்கு போயிருக்கிறாங்க பஸ்கா பண்டிகை. அந்த எருசலேமில் போகும்போது அங்கு இயேசு அநேக விதமான காரியங்களை செய்திருக்கிறார், அநேக விதமான அற்புதங்களை செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் செய்த எல்லா விதமான அற்புதங்களை வேதத்தில் எழுதுவோமானால் வேத புத்தகமே பத்தாது அப்படியான அற்புதங்களை இயேசு செய்தார் என்று என்ன செய்கிறாங்க? அநேக விதமான என்ன செய்கிறாங்க? ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் சொல்வதை நாம் பார்க்குறோம். இப்போது என்ன சொல்கிறாங்க? கலிலேயில் என்ன செய்கிறாங்க? அந்த ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை பார்த்தார்கள். அவரை பார்த்தாங்க, என்ன செய்கிறாங்க? அவரை ஏற்றுக்கொண்டார்கள். கண்டு செய்கிறாங்க, அவரை பார்த்தாங்க, அற்புதம் செய்கிறார், அதனால அவர் ஏற்றுக்கொண்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிகளாக இருக்கிற நாம் கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாத விசுவாசிகள் பாக்கியவான். அந்த ஜனங்கள் பார்த்தாங்க, நம்பினா. நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டிய எத்தனையோ நன்மைகளை, வெற்றிகளை, ஆசீர்வாதங்களை நாம் இன்னும் பார்க்காமல் போனால் கூட, பார்க்காத காரியத்தை மேல நான் விசுவாசம் வைத்தால்தான் பார்க்காத காரியத்தை பார்க்கும்படியாக தேவனுக்கு கிருபை செய்வார். அதனால இந்த ஜனங்கள் பார்த்தாங்க, நம்பினாங்க. நீரும் நானும் அப்படி இல்லை. நீரும் நானும் வாழ்க்கையில தேவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ சொன்னதெல்லாம் வரும் என்று நினைச்சுக்கிறோம். வரப்போகிற காரியங்களை நம்பிக்கை நாம் வைக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. ஓகே, இப்போது நாம் சப்ஜெக்டுக்கு வரலாம். பின்னர் இயேசு என்ன செய்தாராம்? பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலே உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தான். மீண்டும் அந்த கானா ஊருக்கு வரா. வேதத்தில் பல முறை இந்த கலிலேயா, சமாரியா, கானா, அப்புறம் பெத்தனி இப்படியான ஊர்களில் இயேசு பயணம் செய்வதை நாம் வாசிக்கிறோம். இப்போது என்ன செய்றாங்க? அவர் மறுபடியுமாக என்ன செய்தாங்க? கலிலேயா உள்ள கானா ஊருக்கு அவர் வந்தார். அந்த கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்போது கப்பர்நாகுமிலே ராஜாவின் மனுஷர் ஒருவனுடைய குமாரனுக்கு அங்கே வியாதியா இருந்தான். கலிலேயா உள்ள கானா ஊருக்கும் கப்பர்நாகுமுக்கும்
குறைந்தது ஒரு 25 மைல். அந்த ஊருக்கு இந்த ஊருக்கும் 25 மைல். 25 மைல் தான் இயேசு அங்கே நடந்து வந்ததாக நமக்கு யோவான் எழுதுகிறார். வந்தபோது அங்கே நடக்கிற காரியம் என்ன, பார்க்கிற காரியம் என்ன, அங்கு வருகிறார். அங்கே வரும்போது அவ்விடத்தில் அவர் வந்தபோது அப்போது என்ன செய்றாங்க, அங்கு அந்த இடத்துல அப்பொழுது கப்பர்நாகுமிலே ராஜாவின் மனுஷரின் ஒருவருடைய குமாரன் வியாதியா இருந்தான். ராஜா வீட்டில் வேலை செய்கிற ஒரு அதிகாரி, ஆங்கில பைபிள் பார்க்குறோம் சன், ஒரு அதிகாரி, அபிஷியல், ராஜா வீட்டில் வேலை செய்கிற ஒரு அதிகாரி, ராஜா வீட்டு பையன் இல்லை, ராஜா வீட்டில் வேலை செய்கிற ஒரு அதிகாரி. அது அதிகாரியுடைய பையன் வியாதியா இருக்கிறான்னு வேதம் கொடுக்கிறது. தமிழில் பார்க்குறோம் வியாதியா இருக்கிறான், ஆங்கிலம் பார்க்குறோம் சன் வாஸ் வெரி சிக், ரொம்ப வியாதியா இருக்கிறான்னு நமக்கு வேதம் கொடுக்கிறது. நல்ல அந்த அபிஷியல் பார்க்குறோம், அந்த அரசாங்க அதிகாரிக்கு நல்ல சம்பளம் இருக்கிறது, நல்ல வீடு இருக்கிறது, நல்ல பதவி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் மகனுக்கு வியாதி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பணம் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் எல்லா இருந்தாலும் கூட சரீரத்தில் நமக்கு வியாதி இருக்குமானால் போது வாழ்க்கை பிரயோஜனமற்றதாக இருக்கும், அவல நிலை என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை சுகத்தோடு சந்தோஷத்தோடு வைத்திருக்கிறாரோ அதுக்கு கர்த்தருக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், ஒவ்வொரு நாள் எங்களை சுகத்தோடு வைத்திருக்கிறேன், நமக்கு நன்றி என்று கர்த்தருக்கு நன்றி சொல்ற மகனாய் மகளாய் நம்ம இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை சுகத்தோடு வைத்திருக்கிறார். நீங்க பார்க்குறோம், இந்த ராஜா வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெரிய ஒரு அதிகாரி, அவனுடைய மகன் இப்போது வியாதியா இருக்கிறான். எத்தனை நாள் வியாதி, எத்தனை வாரம், எத்தனை மாதம் நமக்கு தெரியாது. ஆனால் யோவான் சொல்றா, அவன் ஒருவேளை கொஞ்சம் நாட்களாக வியாதியா இருப்பான், இப்போது ரொம்ப வியாதி, வெரி சீக்கிரம். வசனம் வாசிக்கிறோம் 47ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்போது இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டான். இப்போது அந்த ராஜா வீட்டில் வேலை செய்கிற அந்த அதிகாரி கேள்விப்படுறான். என்ன கேள்விப்படுறான், இயேசு இப்போது இந்த ஊருக்கு வந்திருக்கிறார். எந்த ஊருக்கு? கப்பர்நாகுமுக்கு வந்திருக்காரு கேள்விப்படுறான். கேள்விப்பட்டு போறான். இது வரைக்கும் அவன் இயேசு பார்த்தது கிடையாது, கேள்விப்படுறான். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இருக்கிற இயேசு குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். கர்த்தர் நல்லவர், உண்மை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், அதை குறித்து கேள்விப்படும். கேள்விப்பட்ட நாம் 100க்கு 100 அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற மகனாக மகளாக நம்ம இருப்போமானால் அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் வரும். ஏதோ இந்த வாரம் இந்த காதில் கேட்டோம், அந்த காதில் விட்டோம், ஏதோ வசனத்தை கேட்குறோம், பாடலை கேட்குறோம், சோம் பண்றாங்க, இதெல்லாம் கேட்டு நான் மறந்து போகிற காரியம் இல்லை. கேள்விப்பட்டதை உள்வாங்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இயேசு இப்படிப்பட்டவர், நல்லவர், அற்புதம் செய்கிறவர், மனதுருக்கம் உள்ள கருத்து செய்தாங்க. இந்த கப்பர்நாகும்ல இருக்கிற இந்த அரசாங்க அதிகாரி அவன் கேள்விப்பட்டான். வசனம் ஆங்கிலம் வாசிக்கிறோம், when he heard Jesus was coming, இயேசு வந்தார் என்று கேள்விப்பட்ட போது. எத்தனை நேரம் அந்த ஊர்ல இருக்க போறாம தெரியாது, ஆனால் பேசுறாங்க அவன் கேள்விப்பட்டான். வாசிக்கிறோம் வேதத்தில் பல இடத்துல பார்க்குறோம். மத்தேயு 20:30 பார்க்குறோம், 2 குருடர்கள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு எழுதிதாங்க போனாங்க, அவங்க சுகத்தை பெற்றாங்க. மார்க் 5:20 வாசிக்கிறோம், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரீ இயேசுவோட வஸ்திரத்தை தொட்டால் அவள் சுகமானாள். லூக்கா 18 வாசிக்கிறோம், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கத்தினான். அப்போது ஆண்டவர் அவன் கண்களை திறந்தார். இப்போது லூக்கா 19 வாசிக்கிறோம், சகேயு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான், அரவைக்கான அவன் ஓடி காட்டத்தி மரத்து மேலே ஏறின. வசனம் இப்படியாக இயேசு வருவதை கேள்விப்பட்டு அநேகர் செஞ்சாங்க, அங்கு சுகமடைந்ததாக வேதம் நமக்கு போதிக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கேள்விப்பட்டதை உள்வாங்க வேண்டும். என்னெல்லாம் நாம் கேள்விப்பட்டோமோ, என்னெல்லாம் நம்மோடு கூட கர்த்தர் வேதத்தின் மூலமாக பேசுகிறாரோ, இல்லை பிரசங்கத்தின் மூலம் பேசுகிறாரோ, இல்லை நீங்கள் ஜபிக்கும் போது பேசுகிறாரோ, இதெல்லாம் என்ன செய்யணும், கேள்விப்பட்ட அத்தனை காரியங்களை என்ன செய்யணும், உள்வாங்குற மகனாக மகளாக நம்ம இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 40 என்ன வாசித்தோம், அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்துல போய், இயேசுவிடத்துல போய், தன் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறபடினார். மரணம் நெருங்குகிறது, அப்படிப்பட்டதான ஒரு மரண அவஸ்தை கேள்விப்பட்டது மட்டுமல்ல, மரண அவஸ்தைப்படுகிறான் என்று நினைச்சாங்க. வாசலுங்கிறது மரண அவஸ்தைப்படுகிறபடினால் அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். மகனை குணமாக்க வர வேண்டும் என்று இயேசு வேண்டிக் கொண்டான். என்ன சொல்ல வரான், என் மகனுக்கு இப்போது மரணப்படுக்கை, நீ வந்தால் குணமாவான், நீ வராவிட்டால் மரணம் அவனுக்கு வந்துவிடும். சிம்பிளான ஒரு கார், நீர் வருவீனானால் குணமாகும், நீ வராமல் போனால் மரணம் அவனை மேற்கொள்ளும் என்று அந்த மனுஷன் இயேசுவோடு சொல்வதை நாம் வாசிக்கிறோம். ஆங்கில வாசிக்கிறோம், who was about to die,
மரிக்க போகிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. எத்தனை 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 மணி நேரத்தில் தெரியும், அதை விட ரொம்ப மரணம் அவனுக்கு நெருங்கிருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு நேரத்தில், கடைசி நேரத்தில் என்ன செய்தான், அவன் இயேசுவை அவன் தேடி வருகிறான். 48. அப்போது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார்கள். அப்போது ஆண்டவர் சொல்றார், நீங்க இந்த ஜனங்களாம் என்ன எப்படி விசுவாசிக்கிறாங்க? அற்புதத்தை கண்டால், அடையாளத்தை அப்பதான் விசுவாசிப்பாங்க. இப்போது என்னை விசுவாசிக்கிறது உங்களுக்கு கஷ்டமான காரியமா இருக்கும் என்று செய்றாங்க. இயேசு அந்த மனுஷனோடு கூட பேசுவதை வாசிக்கிறோம். நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களை காணவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று இயேசு அந்த மனுஷனோடு பேசுகிறார். அதனால வாழ்க்கை பார்க்கும்போது விசுவாசம் என்றால் என்ன? ஒரு 3 அடி தண்ணீரில் நீச்சல் அடிப்பது ரொம்ப ஈஸியான காரியம். 3 அடி தண்ணீர், அதில் நீச்சல் அடிப்பது ரொம்ப ஈஸி. ஆனால் கூட கடலிலே அது ஒரு தனி விசுவாசம். கடலில் நீந்துவது அது ஒரு தனி ஒரு சம்பவம். அதனாலே என்ன செய்கிறோம், விசுவாசம் என்பது நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தமாக என்ன செய்வார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 49ஆம் வசனம். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகரத்துக்கு முன்னே வர வேண்டும் என்றான். இப்போது தகப்பன் சொல்றான் இயேசு பார்த்து, என் பிள்ளை சாகரத்துக்கு முன்னே நீங்கள் வர வேண்டும். சார், கம் டவுன் பிஃபோர் மை சைல்ட் டைஸ். என் மகன் என்று இப்போது சொல்ல, இப்போது என்ன சொல்றான், என் பிள்ளை, மை சைல்ட் என்று சொல்றான். என்னதான் உங்களுடைய மகன் 18 வயதா இருந்தாலும், 25 வயதா இருந்தாலும், 30 வயதா இருந்தாலும் கூட எப்போதும் பெற்றோருக்கு மகன் மகள் பிள்ளைகள் தான் என்பதை பெற்றோர்கள் மறக்க மாட்டாங்க. அவனுக்கு வயது கூடி போனால் கூட பெற்றோருக்கு எப்போதும் அவன் மகனாக மகளாக தான் இருக்கிறான் என்று வேதனம் கூறுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற பெற்றோர் இவன் என்ன சொல்றான், என்னுடைய மகன் என்று சொல்லாமல் என்னுடைய பிள்ளை என்று சொல்றான். பெற்றோர்கள் செய்யணும், பிள்ளைகள் மேலே நான் கவனமாக இருக்கிறோம் என்று நமக்கு போதிக்கிறது. பெற்றோர்கள் என்ன செய்யணும், பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமை என்ன, பெற்றோர்கள் செய்யணும், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். இப்போது அநேக பிள்ளைகள் செய்றாங்க. எப்படி இந்த சரித்திரத்தில் வருகிற ஒருடைய மகனுக்கு மரணம் வருகிறதோ அதே போல நாம் என்ன பார்க்கிறோம், அநேக பிள்ளைகள் செய்றாங்க, அவங்க ஆவிக்குரிய காரியத்தில் அவங்க மரித்து கொண்டிருக்கிறாங்க, தேவன் இல்லாமல் வாழ்கிறாங்க. உடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ரீதியில் செய்றாங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, ஸ்பிரிச்சுவல் சிக். உடைய பிள்ளைகளுக்கு சரீரத்தில் ஆரோக்கியமா இருக்கலாம், ஆனால் ஆவியில் அவங்க சிக், ஆவியில் செய்றாங்க, ஆவியில் அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். இப்போது நீ விட்டால் எப்போதும் அவங்களை நீங்க பிடிக்கவே முடியாது. அதனால் இப்போதே இந்த பிள்ளைகள் 5 வயது இருக்கும்போது, 10 வயது இருக்கும்போது, சிறுவராக இருக்கும்போது, இன்னும் வாலிப பருவத்துக்குள்ளே உங்களுக்கு போகாமல் இருக்கும்போது, ஒருவேளை வாலிப பருவத்தில் போனாலும் பரவாயில்ல, செய்வீங்க. இரவிலே உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும், உங்கள் தூங்கும்போது ஜெபம் பண்ணணும், உங்கள் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணணும், உங்கள் பேர்களை சொல்லி ஜெபிக்க வேணும். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்று வேதனுக்கு கோருகிறது. வேதனுக்கு என்ன செய்கிறது, கூறுவதாக வேதனுக்கு போதிக்கிறது. என்ன செய்றாங்க, இப்போது 50ஆம் வசனம் வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருப்பான் என்றான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவன் போனான். இயேசு என்ன சொல்றார், இவன் கூப்பிடுறான், ஆண்டவரே நீ வர வேண்டும், நீ வந்தால்தான் என் மகன் பிழைப்பான் என்று இவன் சொல்லும் போது இயேசு சொல்றான், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான். பிழைப்பான்னு சொல்லவில்லை, பிழைத்திருக்கிறான் சொல்றான். கீப் கோயிங், பிழைத்திருக்கிறான். your son will live, your son will lives என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். இப்போது இயேசு சொன்ன அந்த வார்த்தை நம்பி அவன் போனான். வார்த்தை, இப்போது வார்த்தையிலிருந்து வார்த்தை வருகிறது. தூரம் இயேசுக்கு ஒரு பொருட்டல்ல. அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு 25 மைல் தூரம் இயேசுக்கு ஒரு பொருட்டல்ல. ஆண்டவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனா இருக்கிறார். கப்பர்நாகுமுக்கும் கானானுக்கும் 25 மைல் தூரம், 25 மைல் தூரத்துல வந்திருக்கிறான். இப்போது இயேசு சொன்ன வார்த்தை அவ்வளவு தூரம் போகுமா? நிச்சயமா போகும். தூரம் அவருடைய வார்த்தைக்கு ஒரு பொருட்டல்ல. இயேசு சொன்ன வார்த்தை நம்பி போனான். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவராய் இருக்கிற இயேசுடைய வார்த்தை நம்பி போகிற மகனாய் மகளாய் இருப்பீரானால் உங்கள் பயணத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தையை நம்பி நாம் பயணிக்கிறோம். அந்த வார்த்தையை நம்புவோமானால் வார்த்தை நம்மை வாளாக்காமல் தலையாக்கும், வார்த்தை நம்மை கீழாக்காமல் நம்மை மேலாக்கும். வார்த்தை நம்மை என்னெல்லாம் தேவன் சொன்னாரோ 30, 60, 100 வார்த்தை நமக்கு பெருக்கத்தில் கொண்டு வரும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. 51ஆம் வசனம். அவன் போகையிலே நம்முடைய ஊழியக்காரனுக்கு எதிர்கொண்டு வந்து உடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் அறிவித்தான்.
கானாவூருக்கும் கப்பர்நாவுக்கும் நான் சொன்னவனமாக 25 மைல் தூரம். இயேசுவை காண 25 மைல் ஓடி வந்தான். ஏன்? அவனுடைய மகன் மரண படுக்கையில் இருக்கிறான். எப்போது வேண்டுமானால் அவன் மரிக்கலாம். அவனுக்கு இயேசுவிடத்திலே வார்த்தை வந்தபோது, அவனுக்கு பிரச்சனை வந்த போது ஓடி வந்தான். அவனுக்கு பதில் கிடைத்த போது இப்போது மெதுவா போறான். அவன் இரவு அந்த கானா ஊர்ல தங்கி போறான். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறான். அவர் சொல்லிவிட்டார், என்னுடைய மகன் மரணத்துக்கு கிட்ட இருந்தால் கூட அவர் வார்த்தை புறப்பட்டு போகும் என்று என்ன செய்யறான்? அவர் விசுவாசித்தான். நம்முடைய வாழ்க்கையில வார்த்தை நான் அந்த என்ன செய்யறான்? இரவு அங்க தங்கி விட்டு மெதுவாக காலையில புறப்பட்டு போறான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவனுக்கு ஒரு வார்த்தை கொடுப்பாரானால் அந்த வார்த்தை கண்டுபிடிக்க முயற்சிப்பதை நிறுத்த வேண்டும். என்ன சொன்னாரோ சொன்னதெல்லாம் நடக்கும் என்று விசுவாசிக்கணும். அதை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்யாமல் தேவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார், சொன்னது நடக்கும் என்று அந்த வார்த்தை மேலே நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ பிழைத்திருக்கிறாய். அதே போல உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவன் சொன்னாரோ உங்கள் வாழ்க்கையில் சொன்னதை தேவன் நிறைவேற்றுவார் நாம் நம்புவோமானால் அப்போது நாம் பிழைக்கலாம். நமக்கு பின்னே நடக்கிறது, என்ன பேசுறாங்க, என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு உங்களை பிடிக்கிறதா பிடிக்கவில்லை, அது முக்கியம் இல்லை. அவர் என்ன சொன்னார், அவர் சொன்ன அந்த வார்த்தை வசனத்தை நம்புகிற மகனாய் மகளாய் விருப்பமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி காணலாம். 52 இப்போது வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அந்த வீட்டில் வேலை செய்கிற ஆட்கள், உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அவர்கள் அறிவித்தார்கள். இப்போது பெரிய ஒரு அறிவிப்பு வருகிறது, உடைய மகன் இப்போது பிழைத்திருக்கிறான் என்று அந்த அறிவிப்பு வருவதை நாம் பார்க்கிறோம். 52 அப்பொழுது எந்த மணி நேரத்திலே அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரிக்கிறான். அப்போது கேட்கிறான் அந்த மனுஷன் அந்த குடும்பத்தை வந்த ஆட்களை பார்த்து, எத்தனை மணிக்கு அவன் குணமானான்னு கேட்கும்போது அப்போது அவங்க சொல்றாங்க, அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் சுரம் அவனை விட்டது என்றார்கள். 7ஆம் மணி நேரம் சொன்னால் என்ன பார்க்குறோம்? ஆங்கிலத்தில் பார்க்குறோம், yesterday afternoon at 1 o'clock his fever suddenly disappeared. 1ஆம் நூற்றாண்டில் 7 சொன்னார். இப்போது என்ன பார்க்குறோம்? 1 மணி, மதியம் 1 மணிக்கு அவருடைய ஜுரம் அவனை விட்டு மறைந்து போனதாக அந்த வந்தவர்கள் சொன்னாங்க. இயேசு எப்போது இங்க கானா ஊர்ல சொன்னாரோ, கப்பர்நாகும்ல சொன்னாரோ, அவர் சொன்ன அந்த வார்த்தையானது அந்த 25 மைல் தூரத்தில் இருக்கிற அவனை சுகமாக்கினதாக நமக்கு போதிக்கிறது. 53 வாசித்து நாம் முடிக்கலாம். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் இயேசு தன்னுடைய சொன்ன மணி நேரம் அதுவே தன் தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இப்போது இயேசு சொன்ன அந்த நேரத்திலே தான் தன்னுடைய மகன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு சொன்ன அந்த நேரத்தை, அதுதான் அந்த வார்த்தையினுடைய வல்லமை அந்த அதிகாரி அறிந்தான், தகப்பன் அறிந்தான், ஆங்கிலத்தை வாசிக்க ரியலைஸ்ட், உணர்ந்தான். அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். உங்கள் வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரை நம்பலாம், அவர் வார்த்தையை நம்பலாம். அவரை எப்படி நம்புகிறோமோ அதே போல அவர் வார்த்தையை நம்புகிற மகனாய் மகளாய் விருப்பமானால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி காணலாம். அவருடைய வார்த்தை நம்புங்க, விசுவாசிங்க. அவர் வார்த்தை எல்லாவற்றையும் கடந்து போகும். இந்த மாதத்தில் என்னெல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை காரியங்கள் வரத்தக்கதாக அவர் வார்த்தை மேலே உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்ல ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மகளோடு கரமுகட்டும் ஆசீர்வதியும். ஆமென். God bless you. Take care.